ஏன் இந்த தைப்பூசம் இவ்வளோ விசேஷமாக கொண்டாடப்படுது அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, முருகன் ரொம்ப விசேஷமான கடவுள். நீங்கள் எல்லா இடத்துலையும் முருகனை பார்க்கலாம். இப்போ நம்ம ஜாதக ரீதியாக பார்த்தாலும் சரி, கோவில் ரீதியாக பார்த்தாலும் சரி, முருகன் குழந்தை வடிவமாகவும் இருக்கிறார். குழந்தை பிறக்காதவங்களுக்கு சஷ்டியில விரதம் இருந்தாலே அகப்பையில்னு சொல்லக்கூடிய கருப்பையில் கரு உருவாகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். பெரியவங்க சொன்னது தான், நம்ம புதுசாக சொல்கிறது கிடையாது. அப்போ அந்த குழந்தை பாக்கியத்துக்கு நம்ம முருகன் அப்படிங்கிறது கும்பிடுறோம். கொஞ்சம் அந்த பருவம் ஏந்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு கட்டுவது அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகனை வழிபாடு பண்ணாலே வீடு அமைப்பு அப்படிங்கிறது அங்கே இருக்குது. சரி, அதுக்கப்புறம் போனீங்கன்னா சொத்து தகராறு ஏதாட்டு இருந்ததுன்னா முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அந்த நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்பு அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே ஒரு சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் கடன் அப்படிங்கிறது யாராட்டி சொன்னாங்கன்னா முருகனை போய் கும்பிடு, அவருக்கு சஷ்டி விரதம் இரு, இல்லைனா சஷ்டி கவசத்தை சொல்லு, உனக்கு கடன் அப்படிங்கிறது குறையும், அதற்குண்டான வருமானத்தை அவர் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம்ங்கிறது ஜாதக ரீதியாகவே இருக்குது அப்படிங்கிறது உண்மை. இதுக்கப்புறமும் மேலே போனீங்கன்னா நோய்காரகன்னு சொல்லலாம். காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சிக ராசி, அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய், அதற்கு அதிபதின்னு சொல்லக்கூடியது முருகன். அப்போ அந்த கடவுளுமே அந்த நோய்க்கு, தீராத நோய்க்கு, என்ன நோயினே தெரியாது, ஆனால் முருகன் கோவில் போனேன், நான் சுவாமி தரிசனம் பண்ணேன், எனக்கு நோய் குறைஞ்சிருச்சு,